அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். சற்று தாமதம், நிறைய தகவல்களை திரட்டுவதற்காக தாமதம். ஏன்னா நான் ஒரு கண்டென்ட் போடலான்னு நினச்சேன். நான் S-400 S-500 ஏன்னா ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் ஓகே பண்ணாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம்னு நினச்சேன். ஆனால் சம்பவம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு, தாறு மாதிரி தர்பார். ஏன்னா மோடி அவர்கள் வந்து இன்றைக்கி 8 மணிக்கு உரையாற்றுறேன்னு சொன்னார். அதற்கு முன்பு முப்படை தளபதிகள் வந்து பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க. பட் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ண நினச்சதில்லை. இடையில் ஒரு ஆள் குறுக்க அந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 பேரையும் கூப்பிட்டு மிரட்டினேன், எல்லாம் வர்த்தகத்தை நிறுத்திடுவோன்னு மிரட்டினேன், நாங்கள் தான் நடுநிலை வகித்தோம், நாங்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்தினோம், அதனால் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் நான் சொல்லிட்டே இருந்தேன். இது வரைக்கும் அமெரிக்கா நடுநிலை வகித்து எந்த நாடும் அவங்க போர் நிறுத்தினதா சரித்திரமே இல்லை. ஏன்னா இது எப்படி தான் இருக்குது, அமைதியாக ஒத்துக்கிட்ட நாடு கூட இப்போ டெஸ்ட் பண்ணி விட்றாரு. நாங்கள் வந்து தான் உடனே 3ஆம் நாடுகள் தலையிடும் போது இந்த நாடுக்கும் வெறி வரும், அங்கேயும் வெறி வரும். இப்போ ஜஸ்னோ வந்த செய்தி என்னென்னா, இப்போ எல்லை பகுதியில் மறுபடியும் பாகிஸ்தான் வந்து ட்ரோன் தாக்குதல், இந்தியா இடைமறித்து தாக்கல் நடத்துகிறாங்க, பதில் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றாங்க. அப்போ தனது நார்தர் வேலையை சிறப்பாக செய்கிறாரா அப்படின்ற இன்னொரு கேள்வி. இந்த இடத்துல இங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள்லாம் என்னென்னா, எப்படி 3ஆம் நாடுகள் வந்து தலையிடலாம், இதுதான் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியிலே முதல் தரம்னு சொல்லியிருக்காங்க. சம்பவம்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. இன்றைக்கி எல்லா இடத்தையும் நம்ம வச்சு செய்ய போகிறோம், எல்லாரையும் நம்ம சமமாக பார்க்க போகிறோம். எல்லாருமே நமக்கு ஒன்று தான், நம்மளுக்கு இந்தியா தான் மிகப்பெரியது, மீதி அரசியல்லாம் நம்மளுக்கு செகண்டரி கேஸ் தான். அதனால் வாங்க, இன்றைக்கி சம்பவம் பெருசாக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய பதிவு ஒரு பொதுவான காமன் மேனாக ஆஸ் எ சிட்டிசனாக இருக்கக்கூடிய பதிவு. எனக்கு எல்லாருமே ஒன்று தான், பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்மளுக்கு நாடு தான் பெருசு, அரசியல் வந்து செகண்ட் தான்ன்றதை சொல்லிட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் தலைவர்கள் எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய அடிவரடிகளும் கீழே இருக்கக்கூடிய தலைவர்களும் கொஞ்சம் அவங்கவுங்க அமைதியாக இருந்தாங்கன்னா அந்தந்த தலைவர்களுக்கு நெற்பெயரை வாங்கி கொடுக்கும். அது போன நம்ம டிஎம்கே சார்பை கூட பார்த்தோம். நம்ம டிஎம்கே பேரணி நடக்கும்போது டிஎம்கே தலைமை சார்பாக எதுவுமே அவங்க சொல்லலை, இது மாதிரி நாங்கள் போயிட்டு தான் இந்த வாரம் நிறுத்தணும். ஆனால் கீழே இருக்கக்கூடிய அடிவரடிகள் தான் அவங்க போர் நடக்குது, இங்கே போனாங்க, நாங்கள் வாரம் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து வருடிகள் சொன்னோடனே அது தலைமைக்கு அது கெட்ட பேர் ஓட்டுவாங்கன்னு தெரியும். சரி, இந்த பக்கம் ஏடிஎம்கே கிட்ட வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துக்கோங்க. எடப்பாடியார் பிறந்தநாள் விழாவை தெரிவித்து தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளதுன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இந்த கருத்து. இப்போ இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, எவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டுருக்கு. இங்கே குறுக்க இந்த கௌசிக்கு வந்து அந்த மாதிரி ஆளுக்கு இங்கே வந்து குறுக்க அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படி தள்ளி போங்க கொஞ்சம், நீங்கள் எல்லாம் அந்த சைடில் போயிட்டு தள்ளி தனது கருத்து தெரிவிங்க. சம்பவம் நேராக நம்ம ட்ரம்ப் அவர்கள்கிட்ட போயிடலாம், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மோடி அவர்கள்கிட்ட போகலாம். ஏன்னா இன்றைக்கி 8 மணிக்கு மோடி அவர்கள் ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அந்த ஸ்கோர் எல்லாத்தையும் சுக்குநூறாக பொடேன்னு ஒரே போட்டு உடைச்சிட்டாரு. இதுக்கு மேலே ஒரு நாட்டுக்குள்ளே நுழைஞ்சி எந்த ஒரு தலைவராலும் அசிங்கப்படுத்த முடியாது, தனது வார்த்தைகளை வெளியிட முடியாது. ஒரு பொறுப்புள்ள தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் அல்ல அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அந்த வார்த்தைக்கான உள்ள அர்த்தங்களும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நான் இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறதா இங்கேயும் சொல்கிறேன், அமெரிக்கா வந்து எந்த போரையும் நிறுத்தினதா சரித்திரமே இருக்காது. ஏன்னா அவங்க வியாபாரம் கெட்டு போயிடும். அப்படி அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கே இல்லாமல் நிறுத்திட்டாங்கன்னா கூட மறுபடியும் அதை எப்படி தொடங்கலாம்னு சொல்லிட்டு உள்ளுணர்வு தான் தோணும். ஏன்னா அப்படி நிறுத்தணும்னு நினச்சிருந்தாங்கன்னா மீதி எல்லாத்தையும் நிறுத்தியிருப்பாங்க. அவர் சொன்னதை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் என்னென்னா, இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்த எனது நிர்வாகம் இடைத்தரகராக செயல்பட்டது. ஏன்னா 2 நாடுகளும் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரேட் எங்ககிட்ட வச்சுருக்காங்க. மேற்கொண்டு இது வந்து அணு ஆயுத யுத்தமாக மாறாமல் இருப்பதற்காக நான் வர்த்தகத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னேன். வர்த்தகத்தை வைத்து மிரட்டி நிறுத்திய ஒரே தலைவர் நான் தான். நான் அப்படி மிரட்டினா அவங்க நிறுத்திருக்க மாட்டாங்கன்ட்டார். அப்போ வேற என்ன விஷயம் நம்ம சொல்கிறது என்னங்க, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இதுக்கப்புறம் அவங்க கூட வர்த்தகம் பண்ண மாட்டேன், வியாபாரம் பண்ண மாட்டேன்னு பயந்து நிறுத்திட்டாங்கன்னும் போது பெரிய லார்ட் லபக்கதாஸுக்கு சொல்லிட்டாருன்ற மாதிரி அதற்கு பயந்து இங்கே நிறுத்திட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா அதுக்கப்புறம் இங்கே என்ன பதில் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் நம்ம பேசிடலாம். ஒன்று சரி, தலைவர் இங்கே மட்டும்தான் வந்து வாய் வச்சாரா அப்படின்னா இங்கே மட்டும் இல்லை, இன்றைக்கி மட்டும் 4 நாடுகளுக்கு தனது கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே ரஷ்யாவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தை 15ஆம் தேதி இஸ்தான்புல்ல நடக்குது. ரஷ்யா ரொம்ப தெளிவாகிறாங்க, எங்களுக்கு அமெரிக்கா வேண்டாம், நீ வந்து தலையிட்டனா இங்கே போர் நிறுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தின லட்சணம் அது மாதிரி, நாங்கள் பார்த்துக்குறோம்,
டைரெக்டாக நான் புடின் கிட்ட பேசிக்கிறேன், இந்த பக்கம் யார் ஜெலன்ஸ்கி கிட்ட பேசிக்கிறேன் வாங்கன்றாரு. மறுபடியும் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, இல்லை நான் வந்து இஸ்தான்புல் ட்ராவல் பண்ணலான் இருக்கேன், தட் வில் பி கன்சிடர். ஏன்னா ஜெலன்ஸ்கி என்கிட்ட பேசியிருக்கிறாரு, ஜெலன்ஸ்கி வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கிறாரு, நான் போகிறேன் அப்படின்னா நிச்சயமாகவே நீங்கள் போர் நிறுத்த எண்ணம் இருக்கா, இல்லை சும்மாவே எல்லா நாட்டிலையும் நாங்கள் தான் நாட்டாமன்னு சொல்ல வரீங்களா? இது இரண்டாவது சம்பவம். மூன்றாவது சம்பவம் என்னென்னா ஈரானுக்கும் சொல்கிறார். இன்றைக்கி எல்லாம் ஒரே நாளில் பாருங்கள், ஈரானுக்கும் இன்றைக்கி சொல்கிறார். ஈரான் என்னென்னா, ஈரான் வந்து ஒன் ஆஃப் த குட் கண்ட்ரி, ஆனால் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணிகிட்ருக்கோம், வெரி இன்டெலிஜென்ட் கண்ட்ரி, நிச்சயம் அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இல்லாமல் இருக்கும் நான் உறுதி பண்ணுறேன், இல்லைனா ஈரான் இருக்காது அப்படின்னு அங்கேயும் போயிட்டு ஒரு மிரட்டுறாரு. சரி, அங்கே தான் முடிச்சாரானா நேராக இஸ்ரேல்கிட்ட. எல்லாம் ஒரே நாளுங்க, எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாம் இன்றைக்கி ஒரே நாள் தான். இங்கே யாரவர் ஒரு பிணைய கைதியை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவரோட பேர் வந்து ஈடன் அலெக்சாண்டர். அவர் எக்ஸலத்தில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஈடன் அலெக்சாண்டர் இறந்துருப்பான்னு நினைச்சோம், பட் ஆனால் ஹமாஸ் வந்து விடுதலை பண்ணுறாங்கன்னாங்க. உடனே நெதன்யாகு வந்து அவர்கிட்ட பேசி நன்றி தெரிவித்திருக்கிறார், இவரை வந்து விடுதலை செஞ்சதுக்கு, அதுக்கும் நாங்கள் தான் பொறுப்புன்றார். பாருப்பா, அவங்க நாட்டு வேலையை விட உலக நாட்டுகளோட வேலையை வந்து சிறப்பாக முன்னெடுத்து எல்லா இடத்துலையும் தான் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாரா அப்படின்றத ஒரு பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, ஒன்று தான் தலையிடல. இந்த ட்விட்டு மாதிரி இது நான் பார்த்தேன், நான் எனக்கே ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த ட்விட்டை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரபந்தம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலை நிறுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது ஒன்று தாங்க பெண்டிங். இது மட்டும் சொல்லியிருந்தானா இன்றைக்கி சிறப்பாக இருந்திருக்கும். இது மட்டும்தான் பெண்டிங். இருந்தாலும் எதிர்கட்சிகள் விடுவாங்களா? எதிர்கட்சிகள்லாம் என்ன அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வாங்க? அரசியல் தானே செய்வாங்க. சரியான சந்தர்ப்பம், சரியான கேள்விகளை கேட்பாங்க. குறிப்பாக மோடி அவர்கள் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். எம்பியினுடைய காங்கிரஸுடைய எம்பி கபில் சிபில் அவர்கள்னா இந்தியாவுடைய வரலாற்றிலே 3ஆம் நாடு தலையிட்டது இதுதான் முதல் முறை. நம்மளுக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அவங்க யார் வந்து தலையிடுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க. இனி மத்திய அரசு சார்பாக நிறைய கேள்விகள் எழுப்பப்படும். இந்த பிஆர் சுந்தர் அவர்கள் பெரிய தொழிலதிபர், அவர் கூட பாருங்கள், பாகிஸ்தான் உள்ளேயே பல 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த தீவிரவாதிகளை துல்லியமாக ஏவுகணை கொண்டு தாக்கிய நம்மால் நம் நாட்டில் 200 கிலோமீட்டர் உள்ளே வந்து தாக்கிய 4 தீவிரவாதிகளை தாக்கவும் முடியவில்லை, தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை. எங்கே அந்த 4 தீவிரவாதிகள் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறாரு. அடுத்து இன்னொரு கேள்வி என்னன்னா, இதே அமெரிக்கா ஃபர்ஸ்ட் நாள் என்ன சொன்னாங்க, இட்ஸ் எ ஷேம்னாங்க. 2வது நாள் இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ், அவங்க எப்படி அடிச்சுட்டு போய் போகிறாங்க, நாங்கள் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. பட் 3வது நாள் வந்து நான் எல்லா நாளும் டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காமன் சென்ஸ் உள்ள யாராக இருந்தாலும் நிறுத்துவாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. இதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது கிளியராக மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் மட்டும் இல்லை, கட்டாயம் கூட. மோடி அவர்கள் பேசுறதுக்கு முன்பு அவங்க சொல்லிட்டாரு, எல்லாமே நாங்கள் தான் மிரட்டணும், நிறுத்திட்டாங்கன்றாங்க. சரி, மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றது அதற்கு நம்ம நிறைய பதில் பேச வேண்டியது இருக்கிறது. ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம். இதெல்லாம் ஒன்றா நெருக்கிட்டு நம்ம இன்னைக்கு கிளைமேக்ஸில் வச்சு செய்யலாம் வாங்க. என்னன்னா, மோடி அவர்கள் பேசும்போது ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக ஒட்டுமொத்த இராணுவ வீரர்கள், முப்படை தளபதிகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ராயல் சல்யூட் மக்கள் சார்பாகவும் 140 கோடி மக்கள் சார்பாகவும் ஒரு சல்யூட். இந்திய பெண்களின் குங்குமத்தை அளித்ததன் விலை என்ன என்பதை தீவிரவாதிகளுக்கு காட்டியுள்ளோம். பகல்காம் தாக்குதல் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நமது படையினர் தக்க பதிலடி எடுத்துள்ளனர். பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நமது படைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. இது போருக்கான காலம் அல்ல, ஆனால் பயங்கரவாதத்தை எந்த வடிவிலும் சகித்து கொள்ள மாட்டோம். போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் தொடர்பாக பதிலடிகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இது தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதல், தீவிரவாதத்துக்கு எதிரான போர். பாகிஸ்தான் மிலிட்டரி எங்களுக்கு எனிமீஸ் கிடையாது அப்படின்றதையும் இதுதான் ரொம்ப முக்கியங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நடக்கிற நிகழ்வுக்கான முரண்பாடுகளும் நிறைய இருக்கிறது. என்னன்னா, நாங்கள் அடித்த அடியில், இந்தியா அடித்த அடியில் பாகிஸ்தான் எங்ககிட்ட குறிப்பிட்ட டிஆர்டிஓ அவங்க செய்தி தொடர்பாளர் மூலயமா ஃபோன் பண்ணி எங்ககிட்ட கெஞ்சினாங்க, கதறினாங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். கெஞ்சினாங்க. அதனால தான் இந்த போரை நிறுத்த வேண்டியது இருக்கிறது. எங்ககிட்ட மட்டும் கெஞ்சலை, ஒரு சில உலக நாடுகள்கிட்ட போயிட்டு கண்ணீர் வடித்தாங்க. அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் நிறுத்தினோம். இந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் என்னென்னா, பாகிஸ்தான் அஞ்சு நடுங்கி மேபி அங்கே அமெரிக்கா கிட்ட போயிட்டு கேட்டிருக்கலாம், அமெரிக்கா வந்து தலையிட்டு இருக்கலாம்ன்ற அடிப்படையில் அவர் சொல்கிறார். ஏன்னா ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டில்
ஜேடி வேன்ஸ் இடைத்தரகராக இருந்தார், அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்றார். அப்போ ஜேடி வேன்ஸ் என்ன கன்வின்ஸ் பண்ணாரு அங்கன்னு தெரியல. ஏன்னா ஜேடி வேன்ஸ் வந்து இன்னைக்கு காலைல அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது எங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் தலையீடு வரும்போது வந்து ஒரு சில ரெக்வஸ்ட்டும் இதுவும் கேட்கும் போது நாங்கள் தலையிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொன்னார். அப்போ இதையும் நம்ம மேட்ச் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அவரோட அறிக்கை வந்து முரண்பாடாக இருக்கிறது. இன்னொன்னா தண்ணீர் நிறுத்தத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாகாது, பயங்கரவாதமும் வர்த்தகமும் ஒன்றாக நடைபெறவே முடியாது, நாச வேலைகளும் பேச்சுவார்த்தைகளும் ஒன்றாக நடைபெறவே பெறாது. அதனால் நீ தண்ணி பற்றிலாம் கேட்காதீங்க, ஒன்றே ஒன்று பண்ணலாம், ஒட்டுமொத்தமாக தீவிரவாதத்தை எல்லாம் முழுமையாக நிறுத்திட்டு வந்தாங்க அப்படின்னாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம். அப்போ தான் பாகிஸ்தானும் சர்வே ஆக முடியும், இல்லைனா அவங்க டிஸ்மேண்டில் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஆனால் அணு ஆயுதத்தை வைத்து இனி இந்தியாவை மிரட்ட முடியாது, இனி இந்தியா அதற்கான இடமும் அல்ல, தக்க பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் இந்தியானுடைய மேக் இன் இந்தியா ப்ராடக்ட் சிறந்த முறையில் உலகத்துக்கு பறைசாற்றி இருக்கிறோம். ஒரு சின்ன ட்ரோன் கூட நம்ம பக்கம் வரல. நமது இராணுவம் சரியான வீரத்தையும் சரியான பதிலடிகளையும் எதிரிகளை நடுநடுங்க வைத்தது அப்படிதான் சொல்ல. ஏன்னா நிறைய சொன்னார், எனக்கு இதுதான் இப்போதைக்கு ஞாபகம் வந்தது. அதனால் இன்னும் வேறு ஏதாவது மிஸ் ஆயிருந்தால் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் உங்களுக்கு கிளியராக இதுக்கு நான் எல்லாத்துக்கும் கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இனி தொட்டா புல் பூண்டு கூட முளைக்காது, கண் சிவக்க பேசிய பிரதமர் மோடி அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்க? நியூஸ் தமிழ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏவுகணை இந்திய ஏவுகணையிலும் தப்பிக்க வழிபார்த்த பாகிஸ்தான் தோற்று விட்டது, தனது இடத்தை காலி செய்து விட்டது, மண்டியிட்டது, கதறியது, கண்ணீர் வடித்தது. இந்த வார்த்தையில் அமெரிக்கா உள்ளே நுழைந்தது, கேட்டதுன்ற ஒரு வேர்டு கூட சொல்லலை. இதில் கூட எனக்கு ஒரு முரண்பாடு இருக்குது. அது என்ன முரண்பாடுன்றதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். நான் ஏன்னா நீங்கள் முப்படை தளபதிகளோட ஸ்பீச் பார்த்தோம். முப்படை தளபதிகளோட ஸ்பீச்சில் நிறைய இராணுவ முகாம்கள், அதாவது இராணுவ நிலைகள், அவங்களோட மிலிட்ரி பேஸ் தான் எங்களோட டார்கெட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, மேலிருந்து கீழே வரைக்கும் பெரிய அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தணும். எங்களது குறி பயங்கரவாதிகள் மட்டுமே. பயங்கரவாதிகளை பாதுகாக்க பாகிஸ்தான் இராணுவம் முன் வந்ததனால் பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பயங்கரவாதிகளுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்கலாம், நாங்கள் தாக்கல் நிறுத்தியிருக்க மாட்டோம்னாங்க. இந்த ஒட்டுமொத்தமாக மேன் ஆஃப் த மேட்ச் யார் அப்படின்னா பிரம்மோஸ் ஏவுகணை தான். மோஸ்ட் அட்டாக்கிங் பிளேயர் யாருன்னா ஹரோ, எமர்ஜென்சி பிளேயர் யாருன்னா ஆகாஷ் மிசைல் L-70 கன் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் ஸ்ட்ரைக்கர் யாருன்னா S-400, அப்புறம் வந்து சூப்பர் S-400 சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நேற்று முந்தைய வீடியோ பதிவில் நம்ம இந்த கிரானா ஹில்ஸில் அணு ஆயுதங்கள் மீது பக்கம் தாக்கல் நடத்தினாங்களா இல்லையான் போது அந்த கேள்விக்கு பதிலும் சூட்சமும் பார்த்தீங்களா? அவர் சொல்லும் போது லைட்டாக சிரித்தார். சார், நிறைய சமூக ஊடகங்களில் கிரானா ஹில்ஸில் இருக்கக்கூடிய அணு ஆயுத நிலைகள் மீது தாக்கல் நடத்திட்டேன்னு சொல்கிறாங்க, பயன்படுத்த முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்களே, உண்மையாக அப்படின்றதுக்கு எனக்கு வேரிட்டிஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, அதை நாங்கள் சொல்ல முடியாது, ஐ டோன்ட் நோ அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொன்னார். ஆனால் அப்படி சொல்லும்போது லைட்டாக சிரித்தார் அவர். அந்த புகைப்படங்களும் பெரிய அளவு வைரலாக இருந்தது. அதையே நம்ம புரிஞ்சிக்கலாம். நம்ம ஐ டோன்ட் நோ அப்படின்னும் போதே புரிஞ்சிக்கலாம். இல்லைனா தாக்கல் நடத்தணும் நடத்தலைன்ற பதில் வேற, ஐ டோன்ட் நோன்றது வேற. அது நிச்சயமாக தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றது நம்ம அதன் மூலியமாகவே தெரிஞ்சிக்க முடியுது. வரும் காலங்களில் புரியும். நான் முன்ன சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் அடித்து விட்ட ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது, உருட்டு உன் வாயின்னு சொன்னதும் கிடையாது. அது முழுக்க முழுக்க உண்மையும் கூட. நீங்கள் வர வர புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நிறைய இராணுவ நம்ம எல்லை பகுதியை விட்டு அவங்களுடைய போர் விமானங்கள் தாண்டி வரும்போது சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம். எத்தனை நான் கவுண்டெல்லாம் சொல்லலை, ஒரு சில டீபரிஸ் இருக்குது. போர் விமானங்கள் நான் எவ்வளோ நான் கவுண்டிங் சொல்கிறேன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி, இது எல்லாத்தையும் நம்ம கன்க்ளூஷன் சொல்லணும் அப்படின்னா, பிபிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் பிரதமர் அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்தார், ஆனால் இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு குறித்து எதுவும் கூறவில்லை. அப்போ பாகிஸ்தான் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்குது, இந்தியா வந்து இல்லை. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அமெரிக்கா, இந்தியாவை எதிர் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி பிபிசி சொல்ல வராங்களா அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம கேள்வி அடுக்கடுக்காக வந்துடலாம். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, அவங்க நிறைய சும்மா கெஞ்சினாங்க, கதறினாங்க. அதனால தான் போர் நிறுத்தத்தை நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணி 5:30 5:30 அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமும் அவங்க சப்போஸ் கெஞ்சினாங்க, நம்மக்கிட்ட எங்களை விட்டுருங்க, அடித்து அடி போதும் அப்படின்னு கெஞ்சினாங்க அப்படின்னு நினச்சோம்னா, ஏன் அந்த கடைசியில் 1.5 மணி நேரத்தில் தாக்கல் நடத்தினாங்க? பயந்தவர்கள் ஏன் தாக்கல் நடத்துகிறாங்க? நிறுத்தியிருப்பாங்களே. அந்த கேள்வி என் மனசுக்குள்ளே எழுந்திருக்கிறது. கரெக்டாக 8:30 வரைக்கும் அந்த தாக்கல் நிகழ்ந்தது.
கண்டிப்பாக நிகழ்ந்தது. அது ஒன்று. இன்று கூட பார்த்தோம்னா மோடி அவர்கள் ஸ்பீச்சுக்கு அப்புறம் மேபி அவங்க வெகுண்டு எழுந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்லை ஒருவேளை ட்ரம்ப்போட ஸ்பீச்சுக்கெலாம் டென்ஷன் ஆக மாட்டாங்க. நீங்கள் மோடி என்ன வகுந்து கட்டிட்டாரு பாகிஸ்தானை, இதுக்கு மேலே கேவலப்படுத்த முடியாது பாகிஸ்தானை, தரமட்டமாக்கிறோன்ட்டாங்க. அதனால் பாருங்கள் இப்போ ஜஸ்ட்னோ வந்த செய்தி. அப்போ ட்ரோன் தாக்குதல் அங்கே நடத்திட்டு இருக்காங்க. இது ரெண்டுக்கான பதில்கள். பயந்த நாடுகள் நிஜமாவே ஏன் நடத்தினாங்கன்ற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே இருக்கிறது ஒன்று. இப்போ நம்ம இந்த பக்கம் ட்ரம்ப்பு கிட்ட வந்தோம் அப்படின்னா அணு ஆயுத யுத்தமாக மாறிடும், அணு ஆயுதம் போட்டுருவாங்க, அதனால நான் ஓடி வந்து வர்த்தகத்தை வச்சு மிரட்டினேன் அப்படின்னா இப்போ இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இல்லையா? அப்போ அங்கே காசாவெல்லாம் மக்கள் யாரும் இருக்கலையா? அதையெல்லாம் உங்களால் தடுக்க முடியலையா? இவ்வளோ பரிவும் பாசமும் அன்பும் இவ்வளோ ஒரு அப்பாவி மக்களும் உயிரிழக்க கூடாது, காமன் சென்ஸ் இருக்கணும் அப்படின்னா அங்கே காமன் சென்ஸ் இல்லையா? அங்கே உங்களால் தடுக்க முடியலையா? இந்த பக்கம் இஸ்ரேல் ரஷ்யானும் போது அங்கே யாருக்கிட்டே அணு ஆயுதம் கிடையாதா? உங்களால் அதை மிரட்டி உக்ரைனை பணிய வைக்க முடியல. அப்போ அங்கே ஏன் உங்களால் முடியல? இரண்டாவது. மூன்றாவது, அப்போ ஆப்கானிஸ்தானுக்குள்ளார நீங்கள் ஏன் படையெடுத்தீங்க? நீங்கள் ஏன் ஆப்கானிஸ்தானே ஒரு அழித்து மோசம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தங்கத்தெல்லாம் திருடிட்டு போனீங்க? எதன் அடிப்படையில்? உங்கள் நாட்டில் தீவிரவாத தாக்கல் நடந்ததுனால தானே. அப்போ உங்கள் நாட்டில் நடந்ததுன்னா அது ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, உடனே ஓடி வந்து தலையிடுது. அப்போ ஹவுதிகள் மீது நீங்கள் ஏன் தாக்கல் நடத்துகிறீங்க? ஹவுதிகள் மீது அங்கே யாரும் மக்கள் இழக்கலையா? உங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறது, எதுக்காக நடத்துகிறீங்க? தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை, தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக நடக்கிறீங்க. அப்போ தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் அமெரிக்கா எடுத்தா கரெக்டு, இந்தியா எடுத்தால் ஓடி வந்து மிரட்டுறேன் நிறுத்திட்டாங்க அப்படின்னா இது கிளியர் இன்டென்ஷன். நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா, இதுக்கு மேலே அடிச்சிங்கன்னா நாங்கள் கொடுத்த F-16 எல்லாம் காலியாகிடும், எங்கள் வியாபாரத்தை கெடுத்துடுவீங்க, அதனால் நிறுத்துங்கன்னு சொல்ல வராரா? இல்லை, சப்போஸ் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நிறுத்திக்கிட்டாங்கன்னா இது செட் ஆகாது, இன்னும் கொஞ்சம் நம்ம நடுவில் விட்டு கிளப்பி விடலான்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வியாபார யுக்தி அது, நிறுத்தினா எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அமைதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் சொன்ன ஒரு ஒற்றை வார்த்தை, இந்தியாவோட யூகோவை எவ்வளோ தெரியுமா டீஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்தியா இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, சப்போஸ் இனி ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட விட மாட்டாங்க, இதுக்கப்புறம் அமெரிக்கா ஓடி வந்தால் கூட தள்ளி போனிடுவாங்க. ஆனால் எதனால் என்ன பிரச்சனை வரும், அடுத்து வந்து பொருளாதார தடைகள் இதெல்லாம் போடும்போது என்ன பிரச்சனை வரும்னா, உடனே அமெரிக்கா பொருளாதார தடை போட்டால் மற்ற நாடுகள்லாம் ஓடி வருவாங்க, அவங்க பங்காளிங்க எதிரி மாதிரி தான் இருப்பாங்க, அவங்க ஆளுக்கு முன்னே ஓடி வருவாங்க ஐரோப்பா நாடுகள். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ரஷ்யாவுக்கு உதவி பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா, அதனால். சரி, சீனா தான் ஓடி வந்து உதவி பண்ணுவாங்களான்னா சீனாவும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. நம்மளுக்கு ரஷ்யா வருவாங்க, இவங்க வருவாங்க, இஸ்ரேல் வருவாங்க, மற்ற எந்த நாடுமே அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. அதனால் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இனி எப்படி நகரப்போகுதுன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய விஷயம். சினிமா டைலாக் மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் ஒட்டுமொத்தமாக வர்த்தகத்தை முறிக்கவும் முடியாத இந்த இடத்துல. சரி, அமெரிக்கா அப்படி சொல்லிடுச்சு, அவ்வளோதான் சண்முகம் எல்லா வர்த்தகத்தை நிறுத்து அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்ம படுத்துடுவோம். அமெரிக்காவுடைய பிஸ்னஸ் இல்லாமல் எந்த நாடுகளும் இல்லை. ஏன் ரஷ்யா சர்வே பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யா ஏற்றுமதி அதிகமாக பண்ணுறாங்க, இறக்குமதி கம்மியாக பண்ணுறாங்க. நம்ம அப்படி இல்லை, இறக்குமதி அதிகமாக பண்ணுறோம், ஏற்றுமதி வந்து கம்மியாக பண்ணுறோம். ஸோ அந்த தடைகள் வந்து நிச்சயம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். வீரவசனம் பேசுவதற்கு இல்லை, பட் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, என்ன விதமான பதில் சொல்ல போகிறாங்க, பதில் சொல்ல வேண்டியது மத்திய அரசோட கடமை. ஏன்னா நான் அரசியல்வாதியும் இல்லை, எனக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறதும் இல்லை, எனக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா த பால் இஸ் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட், த சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் பி ஆன்சர். அவ்வளோதான். அந்த பால் யாருக்கிட்ட இருக்குப்போ அவங்கக்கிட்ட இருக்குது, எனக்கு அவசியமும் இல்லையா, அவங்க சொல்லணும் அதுக்கு. ஏன் இப்படி சொன்னாங்க அமெரிக்கா? ஏற்கனவே சொன்னாங்க அமெரிக்கா அதில் தலையிடல, பாகிஸ்தான் விவகாரத்தில் அவங்க பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட்டு இந்த விஷயத்தில் வந்து பேசியிருக்காங்க நம்ம. ஸோ இரண்டு தரப்புலையும் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி நமது இராணுவம் சாதித்திருக்கிறதா அப்படின்னா மறுபடியும் நான் இராணுவத்தை சப்போர்ட் பண்ணுவேன். இராணுவம் சம்மட்டி அடி கொடுத்துருக்கிறது, திணற வைத்திருக்கிறது. மறுபடியும் தீர்னாங்கன்னா பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்திப்பாங்க. இன்றைக்கி இராணுவ ஜெனரல்கள் 3 பேர் பேசும்போது தெளிவாக தெரிஞ்சது. அதில் நேச்சுரலாகவே ஒரு சிலர் பார்க்கலாம், நீங்கள் நம்ம ஊர் பட்டாளத்துக்காரங்க கதையை கேட்டு மாளாதுன்ற ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. அது உண்மைதான் கூட. ஏன்னா இராணுவம் அப்படின்னா கொஞ்சம் சொல்லுவாங்க, பட் அதுக்காக நம்ம நாட்டை எப்பயும் நம்ம விட்டு கொடுத்துட முடியாது இல்லையா. அதற்கான ஆதாரங்களும் ப்ரூஃபும் கொடுக்கும்போது அது கிளியராகவும் இருக்குது. இப்போ இன்னுமே அங்கே பாகிஸ்தானை வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க.
பழைய இமேஜஸ் எல்லாம் எடுத்து போட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அவங்க சொன்ன பதிலுக்கும் இந்த கிரான் ஆயில்ஸ் அணு ஆயுதமே தாக்கல் நடத்துனீங்களான்னு நம்ம தலைவர் சொன்ன பதிலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதும் புரிஞ்சிக்கொள்ள முடிகிறது. பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானுக்குள்ளார நீங்கள் நடத்தப்பட்ட தாக்குதலில் 39 அட்டாக் நடத்தியிருக்காங்க. அதில் 20க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஒரே ஒரு கிளைமேக்ஸோடு முடிக்கிறேன் நான். இதே அமெரிக்கா மறுபடியும் 2வது முறை காட்டுறா. 2018 பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்த்திருக்கிறது எங்கள் பணத்தை வச்சு 33 பில்லியனை வைத்து, அதன் மூலிமா தான் ஆப்கானிஸ்தானும் வளர்த்ததுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். இதற்கு பதில் கிடைக்குமா அவர்களிடம்? இனி எதிர்கட்சிகளுக்கும் நல்ல ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு, ஆளுங்கட்சிகளுக்கும் ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு, வச்சு செய்ய போகிறாங்க. நம்ம நடுவில் புகுந்து அலசி ஆராய போகிறோம். சம்பவம் நாளைக்கு வீடியோ பார்த்துக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.